ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும்? நீ எதற்குமே கலங்காதே. என்னை மீறி எதுவுமே நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்பா என்றுமே உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்து பாருங்கள். நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வருத்தப்படாமல் இன்றே நமக்கு சிறந்த நாள் என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பது எல்லாமே சந்தோஷமாகவே அமையும். நமக்கு எப்பொழுதும் ஆதாரமாக இருப்பவர் பகவான்தான். இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும், உங்கள் சுற்றியுள்ள உறவுகள் உங்களை வெறுத்தாலும், உங்கள் பெற்ற பிள்ளைகளே நீங்கள் உங்களை பகைத்து கொண்டாலும், அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும், உங்களுக்கென்று எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர் பகவான் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் மீது முதலில் நீங்கள் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள். உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச்சங்கிலி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறீர்கள். அது மனதில்தான் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை போக்குவதற்காக மட்டும்தான். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இது நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றுமே தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவதே பெரிய புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்றினால் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும். என் வார்த்தை உனக்கு புரிகிறோம் என்று நம்புகிறேன். என் வார்த்தை புரிந்து கொண்டால் அதன்படியே செயல்பட்டு பார். உன் வாழ்க்கை இன்பமயமாகவே மாறும். உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். எந்த தடங்களும் இல்லாமல் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்து கொண்டே இருக்கும். எடுக்கும் காரியம் எல்லாமே சிறப்பாகவே முடிவரும்.